ஓட்டு போட போறீங்களா? இந்த வீடியோவை பார்த்துட்டு போங்க. 2021 தமிழகத்தோட கடன் 4.82 லட்சம் கோடி. ஆனால் இன்னைக்கு 10.62 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி கடன். ஏன்? கடந்த 60 ஆண்டுகளில் வாங்கின கடனை விட இந்த 5 ஆண்டுகளில் வாங்கின கடன் அதிகம். ஏன்? பெண்களின் பாதுகாப்பு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கே. ஏன்? பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் காவல் நிலையத்தில் பதியப்பட்ட வழக்குகள் மட்டும் 2080 வழக்குகள். ஏன்? கொலை வழக்குகள், ஆம்ஸ்ட்ராங்கோட தலைவர்கள் கொல்லப்பட்ட கொலை வழக்குகள் கிட்டத்தட்ட 8008 வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. ஏன்? குழந்தைகளுக்கு எதிரான போக்சோ வழக்குகள் 39,999 வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. ஏன்? மின் கட்டண உயர்வு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெறும் 300 ரூபாய் இருந்த இடத்துல 1000 ரூபாவும், சின்ன சின்ன நிறுவனங்களில் 1200 ரூபாய் இருந்த இடத்துல 4500 5500 ஏற்றி விட்டுட்டாங்களே. ஏன்? விலைவாசி உயர்வு, எந்த பொருள் எடுத்தாலும் விலைவாசி பல மடங்கு உயர்ந்திருக்குதே. ஏன்? தமிழகத்தில் கிட்டத்தட்ட 250 கோயில்களை நீதிமன்ற உத்தரவின் பேரில் இடிச்சிருக்காங்களே. ஏன்? நீதிமன்றம் உத்தரவிட்டும் திருப்பரங்குன்றத்தில் ஒரு தீபம் ஏற்ற விடலையே. ஏன்? இந்துக்கள் பண்டிகைனா ஒரு வாழ்த்து கூட சொல்றது இல்லையே. ஏன்? மற்ற பண்டிகைக்கு பால் பாக்கெட் முதற்கொண்டு நீங்க வாழ்த்து போட்டு அனுப்புறீங்களே. ஏன்? ஓசி பஸ், அதாவது திட்டங்களை நீங்களே கொடுத்துட்டு மக்களை ஓசி பஸ்ன்னு சொல்லி கொச்சப்படுத்துறீங்களே. ஏன்? நம்ம பட்டைக்கும் நாமத்துக்கும் கொச்சையா விளக்க சொல்லி, அசிங்கமா விளக்க சொல்லி பெண்களை அசிங்கப்படுத்துறீங்களே. ஏன்? வீதி எங்கும் செவிலியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், அரசு அலுவலர்கள் போராட்டம் நடக்குதே. ஏன்? வேங்கவயல் பிரச்சனைக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு தீர்வு காணலையே. ஏன்? நெல் குடோன்களை கட்ட சொன்னா விளையாட்டு மைதானங்களை கட்டுறோம், கார் ரேஸ் நடத்துறோம் அப்படின்னு சொல்றீங்களே. ஏன்? நீட் தேர்வை ரத்து பண்ற ரகசியம் எங்கிட்ட இருக்குன்னு பொய் சொன்னீங்களே. ஏன்? இப்படி 1000க்கும் மேற்பட்ட ஏன் நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்க முடியும். ஸோ ஏப்ரல் 23 மறக்காம நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த கேள்விகளுக்கு ஏங்கிற கேள்வி நம்ம முன் வச்சு நல்ல திறமையான வேட்பாளர்களை நம்ம தேர்வு செய்யணும். ஓட்டளிப்பது வெறும் கடமை அல்ல, அது நம்மளோட ஜனநாயக உரிமை.